ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய், அஜித் இவங்க 2 பேருக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவை தேடி 2 பேருமே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா சினிமா விட்டு விலகி அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நோக்கி பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணுறாங்க. இவங்க யார் எதை பற்றி சொன்னாலும் தன் கனவை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? இவங்க 2 பேருமே சரியான பாதையில் தான் போகிறாங்களா, இல்லை இருவருமே சினிமாவிலே நடிக்கலாம் அப்படின்ற மாரி நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக்கு ஆதரவும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளை இந்தமாரி லைவ் வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அஜித் பிடிக்குன்னா அஜித் எதனால் பிடிக்கும், அஜித் முத பார்த்த படத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை விஜய் பிடிக்குன்னா விஜயோட பேரையும் சொல்லுங்கள். விஜய் எந்த படத்தில் முத நடித்த படத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் விஜய் படம் பார்த்த படத்தோட பேரும் அதை பற்றியும் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரீங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். நண்பா லைக் படு நண்பா, வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். லைக் மட்டும் போட்டு போங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு அஜித் பிடிக்குன்னா அஜித் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இல்லை விஜய் பிடிக்குன்னா விஜய் பிடிக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாரை பிடிக்கணும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் பேர் சொல்லி லைக் போடுங்க. நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்போது எனக்கு ஒரு ஆர்வம் தூண்டும். அதனால் லைக் பண்ணுங்கள் நண்பா. பார்க்காத நண்பா லைக் போட்டு போ நண்பா. ஒரே ஒரு லைக் தான். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. நம்ம யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா சினிமா, அரசியல் அப்படி சொல்லிட்டு நிறையா போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடு நண்பா.